இன்றைக்கும் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிச்சதும் ரெமோவும் எந்திரிச்சிருவான். எங்கம்மா போகிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தூங்கவே மாட்டான், பக்கத்துலேயே உட்காந்துட்ருப்பான். நான் சொன்னேன், அக்காவும் அண்ணாவும் இருக்காங்க வீட்டில், உன்னை பார்த்துக்குவாங்கடா, பக்கத்தில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னா, பெரியபாளையத்தில் எங்கள் வீட்டில் அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம். 6-7 முகூர்த்தம். நல்லபடியாக ரொம்ப அழகாக கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. டிஃபன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பொங்கல், இட்லி, பூரி எல்லாம் சாப்பிட்டோம். சரி சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு, பக்கத்தில் எங்கேயாச்சும் போவோம்ப்பா அப்படின்னாங்க. எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா சுருட்டப்பள்ளி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டில். சரி வாங்க, ஏற்கனவே நாங்கள் போயிருக்கோம், இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிருந்தோம். இங்கே சிவன் வந்து படுத்த மாதிரி இருப்பாங்க, பார்வதி மடியில் படுத்திருப்பாரு. அந்த ஆழக்கால விஷம் குடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மயக்கத்தில் படுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய வரலாறு, இது சொல்ல முடியாது. ரொம்ப அழகாக இருக்கும் சாமி. கோவிலும் ரொம்ப சுத்தமாக ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே ஒரு கல்யாணம் மட்டும் இருந்துச்சு அன்னைக்கு, கூட்டம் இல்லை, காலியாக தான் இருந்தது. அதை முடிச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.